ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு நாள் நான் செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு செம்ம ஃபுட் கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. என்னன்னே தெரில. அதுவும் டைமில் ஒரு 11:30 11:40க்கு மேலே அந்த டைமில் யார் கடை வச்சுருப்பா, எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே ஸ்விக்கியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேஎஃப்சி மட்டும் நம்ம லக்குக்கு இருந்துச்சு. உடனே கேஎஃப்சியில் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டுட்டேன். அவங்களும் சொன்ன டைமுக்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்க. டெலிவரியும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜிங் எதுவுமே இதுவாகலை. அப்படி நான் என்னெல்லாம் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா, இந்த சாக்கோலாவா கேக்கும் அப்புறம் வெஜ் சீஸ் பர்கரும் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் பர்கரை எப்படி சாப்பிடுவாங்க, ஃபுல்லாக தானே கடிச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி மேலே உள்ள ப்ரெட்டை பிச்சு அதுக்குள்ளே உள்ள ஸ்டஃபிங்கெல்லாம் அந்த ப்ரெட்டோட தொட்டு சீஸையும் அப்படி எடுத்து சேர்த்து சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்டா தான் எனக்கு பர்கர் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். ஸோ இப்போல்லாம் ரீசெண்ட் டைமில் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சாண்ட்விச்சை விட பர்கர் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி சாண்ட்விச் தான் பிடிக்கும். தெரில ஏன்ட்டு. அது அப்படியே சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சாக்கோலாவா கேக்கும் குவான்டிட்டி குட்டியாக இருந்தாலும் நிறையா சாக்லேட் க்ரீம் வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த க்ரீமும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாக்லேட் இல்லாமல் இது கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக ரிச்சாக இருந்துச்சு. எவ்வளோ சாக்லேட் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே தூக்கி ஸ்பூனை ஊற்றினா சாக்லேட் க்ரீம் மட்டும்தான் வருது. அதையும் அப்படியே நல்லா ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். என்ன மாதிரி எத்தனை பேர் மிட் நைட் ஃபுட்டீஸ் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.